நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சனிப்பெயர்ச்சி குறித்து தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக சிவவாக்கு ஜோதிடர் KS கிருஷ்ணவேணி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். நமஸ்காரம்மா. வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேங்கம்மா. சிவனுடைய அருளால நல்லா இருக்கும். ஓகே மேம். இன்னைக்கு நம்ம சனிப்பெயர்ச்சி குறித்து தான் பேச போறோம். நம்ம தொடர்ந்து நம்ம சேனல்ல நிறைய சனிப்பெயர்ச்சி பத்தி பேசிட்டோம். எதுக்கு சனிப்பெயர்ச்சினாலே எல்லாரும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க? சனி பகவான் அப்படின்னாவே ஏன் அந்த ஜர்க்கு வருது, ஒரு பயம் வருது அப்படின்னா, அவர் இப்போ 9 கிரகத்துல பாவ கிரகங்கள் வரிசையில வந்துடுறார். ஆனா அவரு தான் ஆயுள், ஆரோக்கியம், தொழில், ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடியவரே சனி பகவான் தான். அப்ப எல்லாத்துக்குமே மஸ்ட் என்ன வேணுங்க? கண்டிப்பா தொழில், நல்ல வருமானம் வேணும். அப்ப அவங்களுக்கு ஒரு ஜீவனம், அந்த ஜீவனக்காரகரே அவர் தான். அதனால்தான் பயம். நம்ம செய்யக்கூடிய தொழில்ல ஏதாவது பிரேக் ஆயிருமா, அல்லது வருமானம் நிறைய இன்னும் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் ஆகுமா, நம்ம வாழ்க்கையில இன்னும் உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய அமைப்பு இந்த பயிற்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் வாக்கியம் திருக்கணிதம் திருத்தி அமைக்கப்பட்ட ஒரு கம்ப்யூட்டர் மூலியமாக சொல்லக்கூடிய திருக்கணிதம் அப்படிங்கிறது ஒரு பஞ்சாங்கம். கிட்டத்தட்ட 1 இயர் கேப் வந்துருச்சு பாருங்க. கண்டிப்பா. இப்ப 6ஆம் தேதி வரக்கூடிய மார்ச் காலையில பெயரக்கூடிய இந்த அமைப்பு கோயில், அதாவது பிரசித்த பெற்ற கோயில், ஆகம விதிப்படி பூஜை புனஸ்காரம் செய்யக்கூடிய, அபிஷேகம் செய்யக்கூடிய திருக்கோயில்ல தான் இந்த பெயர்ச்சிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி பெயரக்கூடிய அமைப்பு. அப்படிங்கறதுனால திருநள்ளார நம்ம மோஸ்டா எடுத்து இந்த நாள் தான் அங்க கரெக்டா உட்காராரு. இப்ப இருந்ததெல்லாம் அதுக்குன்னு ரப்பர் போட்டு அழைக்க முடியாது. அதனுடைய பலாபலனும் சிலருக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா மதுரை, புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை அந்த சைட்லாம் பார்த்தாலும் கண்டிப்பா சிலர் இந்த ஸ்ரீரங்க ஐயங்கார்லாம் வாக்கிய பஞ்சாங்கம் தான். 70% திருக்கணிதம்னு வச்சுக்கோங்களேன். வாக்கிய பஞ்சாங்கம் ரொம்ப இந்த கோயில் விஷயத்துக்கு மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. அப்ப அந்த கோயிலுக்கான பெயர்ச்சி சுவாமியோடைய இந்த விஷயத்துக்காக தான் இந்த சனி பெயர்ச்சி நம்ம விசேஷமா எடுத்துக்கிறோம், பலாபலன் சொல்லிட்டு இருக்கோம். ஓகே மேம். சிம்மராசினியர்கள் பத்தி பேச போறேன் மேம். ரொம்ப கம்பீரமானவங்கன்னா இவங்கள தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அவங்களுக்கு சனி பெயர்ச்சி என்னெல்லாம் கொடுக்க போகுது மேம்? சிம்மராசிக்காரங்களுக்கு ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்களை சொல்லிடுறேங்க. வாழ்த்துக்கள். ஏன்னா 8ஆம் இடம் அஷ்டமத்து இடத்துக்கு போறாங்க. நம்ம ஏதாவது கஷ்டப்படுவோமா, அல்லது கீழ்நிலைக்கு போயிருவோமா, நம்ம சிங்கம் இல்ல அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு தடை வரக்கும்போது எப்படி இருக்குங்க, அதெல்லாம் சலிக்காம ஓடுவீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய ஜாதக கட்டத்துல கிரகங்கள் ஜனன ஜாதகத்துல நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன், குருவோ சனி பகவானோ நல்லா இருந்தா பயம் இல்லை. ஏன்னா உங்களை பொறுத்தவரை என்னன்னா இந்த 6, 7 ருணரோக சத்ருஸ்தானம், கலத்தரஸ்தானம்ங்கிற 7ஆம் இடத்துக்குரியவர். அதனாலதான் இந்த கடகத்துக்கு, சிம்மத்துக்கு இந்த பேர் அமையறதுலாம் சரியான வாழ்க்கை இருக்காதுங்க. ஏன்னா இவங்கதான் கெத்து காட்டுவாங்க. வீடா இருந்தாலும் வெளியவா இருந்தாலும் சம்பாத்தியம், உயர்வு, தாங்கதான் கிங்கு. அந்த மாதிரி கிங்குங்கிறதே இவங்க தானே. அதனால கொஞ்சம் அந்த பேரை அடக்கி ஆளக்கூடிய அமைப்புக்கு தான் வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப உங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிறது ரொம்ப இல்லை. ஏன்னா எப்பயுமே ஒரு செல்வ செழிப்போ ஒரு சொசைட்டில ஒரு மதிப்போட இருந்துகிட்டு இருக்கிறனால சின்ன சின்ன தடைகள் வரும். அது பிளஸ்ஸிங்கோ ஒரு பூர்வ புண்ணியத்துடைய யோகம் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு, பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தா கண்டிப்பா பயப்படாம நல்லா பயணிக்கலாம். ஓகே மேம். இவங்களுக்கு பணவரவு எப்படி மேம் இருக்கு? ஓரளவு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். புதிய திட்டமோ புதிய தொழிலோ அதிக முதலீடு வேண்டாங்க. ஓகே மேம். மற்றபடி இவங்க சமாளிச்சிருவாங்கன்னு வச்சுங்களேன். எப்பயும் செய்யக்கூடியதுல கொஞ்சம் உழைப்ப நிறையா. ஏன்னா இவங்க எப்பயும் கொஞ்சம் உழைக்கிறது கஷ்டம், அடுத்தவங்கள வேலை வாங்கிதான் பழக்கம். சோ அப்ப என்னன்னா அப்படி இந்த மெழுக்கா இருப்பாங்கன்னு பாத்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் இறங்கி வேலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா சனி பகவான் பரவாயில்லையே நமக்கா வேலை செய்யறாரே உழைக்கிறாரே அப்படின்னு கொஞ்சம் கொடுத்துருவாரு. ஓகே மேம். இந்த டைம் புதிய தொழில் தொடங்கலாமா, வீடு வாங்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். என்ன மேம் பண்ணலாம்? கண்டிப்பா வீடெல்லாம் வாங்கினீங்கன்னா EMI கட்டுற மாதிரி ஆயிரும். ஏன்னா கொஞ்சம் லக்ஸுரி சிம்மத்துக்கு உண்டு. ஒரு 10 லட்சம்னு வச்சுங்களேன், ஒரு 50 லட்சம்னா ஒரு 1 கோடி பக்கம் கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. அது நம்ம சம்பாரிச்சுக்கலாம்.
எப்படி நம்ம சமாளிச்சுக்கலாங்கிற எண்ணங்கள் இருக்கும். அதனால எப்பயுமே இந்த மாதிரி சனி பகவான் தாக்கம் இருக்கும்போது சின்ன சின்னதா கடன் வச்சுக்கிறது நல்லதுதான் சொல்லுவேன். நல்லது. சோ அதனால உடல் பாதிப்பை வந்து உண்டு பண்ணாது. அதனால கடன் வச்சுக்கலாம். தொழில்ல ஓரளவு வருமானம் வரும். ரொம்ப அதிகமான முதலீடு போடாம ஒரு கூட்டு தொழிலையும் கவனம் வேணும். கண்டிப்பா அதிக முதலீடு போடாம தொழில் செய்யறதும் நல்லது. இவங்க ஆரோக்கியம் எப்படி மேம் இருக்கு? ஆரோக்கியம் அப்படிங்கும்போது வயிறு சம்பந்தமான உபாதைகள் வருமா, ஃபுட்டுல எல்லாம் கவனமா இருக்கணும். நிறைய இந்த டிராவல் பண்ணக்கூடிய அமைப்புல வண்டி வாகனத்துல எல்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இயற்கையிலேயே இவங்களுக்கு வந்து இந்த வீடு சார்ந்தோ அல்லது வண்டி வாகனம் சார்ந்தோ ஏதாவது பழுது ஏற்படுறது, ஆல்ட்ரேஷன் பண்றது, இது மாதிரி இவங்களுக்கு இருக்கும். அதுல எல்லாம் கவனமா இருக்கும். இப்போ அவங்க செகண்ட் ஹேண்ட்ல வீடு இல்ல வாகனம் வாங்கலாமா? அதெல்லாம் வாங்கலாங்க. இது வாங்கலாம் அப்படிங்கறத விட இது வந்து கோச்சார கிரகத்துடைய அமைப்பு தான். இவங்களுடைய ஜாதகத்துல 4ஆம் பாவகம், 4க்குரியவர் எங்க இருக்கிறாரு, ஜனன ஜாதகத்தைப்படி இப்ப என்ன தசா புத்தி, அது எப்படி சப்போர்ட் பண்ணுது, அந்த மாதிரி இந்த மாதிரி பில்லர்மாங்க, அதெல்லாம் இவங்களுக்கு கரெக்டா இருந்தாதான் இந்த சனி பகவான் ஒரு விரயத்தை கொடுத்தாலும் ஒரு கஷ்டத்தை கொடுத்தாலும் சமாளிச்சு வந்துருவாங்க. ஓகே மேம். இவங்களுக்கான சிறப்பு கோயில்கள் பரிகாரங்கள் சொல்லிடுங்க. கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா இந்த அஷ்டமத்து சனினால சிம்ம ராசிக்காரங்க, இந்த மேச ராசிக்காரங்களும் இனிமே நிறைய ஜாதகம் எடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா பாக்குறதுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணும். ஏன்னா நான் இதுவரை போனதே இல்லைங்க, இப்பதான் ரொம்ப ஏதோ படுத்துற மாதிரி இருக்கு, உடம்பு படுத்துற மாதிரி இருக்கு, தொழில்ல ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுது, தேவையில்லாத பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அளவுக்கு போயிடுச்சுங்க, சின்ன விஷயம் இந்த அளவுக்கு பாதிக்கும், எதா இருந்தாலும் சமாளிப்பேன், சாதிச்சுட்டுவேன், இது என்னமோ எனக்கு முடியல அப்படின்னு கேட்கக்கூடிய அமைப்புக்கு வராங்க. இல்லைங்க நான் கவுன்சிலரா 4 தடவை ஜெயிச்சிட்டேன், இனிமேல் நம்ம ஜெயிப்போமா அப்படின்னு கேட்கக்கூடியவங்களாம் வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் நமக்கு இப்ப தெரியுது. அதாவது இவங்களுக்கு எப்படின்னா சூரியன் ஆட்சிங்க. எப்பயுமே சிவன் வழிபாடு ரொம்ப சிறப்பு. சிவன் வழிபாடு, சிவனுக்கு அபிஷேக ஆராதனைக்கு கண்டிப்பா இவங்க பக்கத்துல இருக்கிற கோயில்ல கொடுத்துக்கிட்டே வர்றது நல்லது. திருநள்ளாறு ஒரு தடவை போய் விசிட் பண்ணிட்டு வந்துறது நல்லது. ஆனா திருநள்ளாறு இவங்க சனிக்கிழமை போக வேண்டாம், புதன்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை இது மாதிரி போயிட்டு வர்றது சிறப்பா இருக்கும். ஓகே மேம். வாழ்வியல் பரிகாரம்னா என்ன சொல்லுங்க? வாழ்வியல் பரிகாரத்துக்கு பாத்தீங்கன்னா சிம்மம் வந்து எப்பயுமே நமக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்றதுக்கு அப்படிங்கும் போது பெரியவங்களை அப்படி பணிவா சொல்லணும், ஒரு கனிவோட பேசணும். பெரியவங்க வீட்டுல யாருக்கா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுக்கறது, அனுசரணையா இருக்கிறது, இது மட்டுமே அவங்களுக்கு போதுங்க. கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா அவங்களோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டே இருக்கணும். வாழ்த்துக்கள்.